மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, கன்னியில் செவ்வாய், துலாத்தில் ராகு மற்றும் சனி, தனுசில் சூரியன் மற்றும் சுக்கிரன், மகரத்தில் புதன், மீனத்தில் சந்திரன். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்துல சில எதிர்ப்புகள் இருக்கலாம், சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். குறிப்பா நீங்க தொழில் செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா சில தேவையற்ற சில கிரிட்டிசிசம்ஸ், நீங்க திறமையாக செய்தால் கூட அதில் குற்றம் குறை கண்டுபிடிக்கிறது, உங்க மேல ஒரு பொறாமை அசூயையோட சில பேர் நடப்பது, இது போன்ற சில நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம் இருப்பதால் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காலுக்கும் ரொம்ப அற்புதமான தினமாக அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நட்பு கை கொடுக்கும் தினம்னு சொல்லணும். நண்பர்களால நல்ல ஒரு ஆதாயங்கள் ஏற்படும். சில புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சேரும். சில முக்கியமான விஷயங்கள்ல நீங்க டிஸ்கஷன்ஸ் அது மாதிரி நீங்க ஈடுபடுவீங்க. நல்ல முன்னேற்றத்துக்கான வழிவகைகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. குறிப்பா நம்மளுடைய நண்பர்கள் மூலமாகவும் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் மூலமாகவும் நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. நீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு முயற்சிகளை எடுத்தாலும் அது வெற்றிகரமாக அமையக்கூடிய தினம். இல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காலுக்கு கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காலுக்கு அற்புதமான ஒரு வெற்றிகளும் சந்தோஷங்களும் ஏற்படும். மிருகசீட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய தொழில்ல நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நினைத்தபடியே வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தினம். ஒரு பெரிய விஷயத்தை நீங்க முடிக்கக்கூடிய ஒரு திறமையை தரக்கூடிய ஒரு தினம். இப்போ சில திருப்பு முனைகளும் தரக்கூடிய தினம். இப்போ நீங்க தொழில்ல வேற வேலைக்கு போனோம், இந்த வேலை பிடிக்கல, அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அது மாதிரி நீங்க அப்ளை பண்ணிருக்கும் போது அவங்க உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. அதற்கான ஒரு நல்ல ஒரு தகவல்கள் உங்களுக்கு சேரலாம். மனசுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். எந்த காரியமும் வெற்றியை தரும். அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினம். குடும்பத்துல ஒரு இனிமையான சூழல் நிலவும். நீங்க வயசுல பெரியவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள், அப்புறம் உங்க பேர குழந்தைகள், இவங்கெல்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப ஒரு சந்தோஷமா பேசுறது, இவங்களோட பொழுதை கழிப்பது, இவர்களோடு ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது, இந்த மாதிரியான சில நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. அதே மாதிரி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு போனீங்கன்னா நல்ல ஒரு தரிசனம் கிடைக்கும், கடவுளுடைய அருள் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. இல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், சிறந்த வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நிதானித்து ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து செயல்படுவது நல்லது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. ஆனா சந்திராஷ்டம தினமாக வந்தாலும் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மனசுல வச்சிருந்தா போறோம். அதாவது நண்பர்களோடையும் தெரிந்தவர்களோடையும் கொஞ்சம் நிதானமான ஒரு பேச்சுக்களை வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம படபடப்பா பேசுவது அவங்களுடைய மனசை புண்படுத்தி விடலாம்.
அதனால அந்த ஒரு கோபம், அந்த ஒரு விஷயங்களை மட்டும் நீங்க கட்டுப்பாட்டில் வைக்கும் பொழுது இது பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். நல்ல சந்தோஷங்களை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அதாவது எல்லா தடைகளும் நீங்கி நல்ல வெற்றியை தரக்கூடிய தினம், குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய தினம், சில சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. உடம்புல பிரச்சனைகள் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதாவது கொஞ்சம் சரியான விதத்தில் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான தினம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஒரு முறைக்கு ஒரு முறை சரிபார்த்து செயல்பட வேண்டும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்வுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. புதிதா வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, எதிர்பாராத சில நன்மைகள், தொழிலில் வந்து சிறப்பான வெற்றிகள் போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமைகிறது. ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்யும்போது நல்ல வெற்றிகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா தடைகளையும் மீறி சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பாராத நல்ல தனவரவுகள் வந்து சேரும். நீங்க பண்ணக்கூடிய தொழில்ல உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமைகிறது. உங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு அறிவுத்திறனால் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்கள்கிட்ட வந்து யோசனை கேட்டு செயல்படுவார்கள். சந்தோஷத்தையும் புகழையும் தரக்கூடிய தினமாக அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், குதூகலம் எல்லாமே நல்லபடியா இருக்கும். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். தடைகள் எல்லாம் நீங்கும். மனசுல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல வந்து நல்ல ஒரு அர்த்தம் பொதிந்ததாக இருக்கும். பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்களுக்கும் சிறந்த முறையில் நல்ல பெயரை வாங்குவார்கள். அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதுல விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்த செயல்பாடுகளை வைக்க வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எதிர்பாராத நல்ல ஒரு சமாச்சாரங்கள், நல்ல ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வந்து சேர்றது, அப்புறம் சில புதிய பொருட்களை வாங்குவது, அது குறிப்பா வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நல்ல திருப்பங்கள், அவங்க எதிர்பார்த்த ஒரு கோர்சஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது, அவங்க எதிர்பார்த்த மாதிரி சில நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு நடப்பது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. மொத்தத்தில் வந்து நல்ல சுபிட்சத்தை தரக்கூடிய தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். இருந்தாலும் இறுதியாக நல்ல வெற்றி வாய்ப்பு ஏற்படும். அடுத்து வருவது வந்து உங்களுக்கு பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காலுக்கு எல்லா விஷயத்திலையும் நன்மைகள் ஏற்படும். குறிப்பா திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா நடந்து வெற்றியை தரும். அடுத்து உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள்வது நலம். அடுத்து மகர ராசி.
மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப அற்புதமாக அவங்க செயல்பாடுகள் அமையும். எதிர்பாராத தனவரவுகளை எல்லாம் தரக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. நீங்க இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் இதெல்லாம் ஈடுபட்டிருக்கும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தினமாக இது அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம், தடைகள் ஏற்படலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த போல ரொம்ப ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நலம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல தினம். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் ஒரு இணக்கமான நல்ல ஒரு சூழலும் நிலவும். சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள், திருமணம் ரொம்ப நாளா நடக்காம உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பரிபூர்ணமான வெற்றி, நண்பர்களால் உதவி, உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, உங்களுடைய ரிலேஷன்ஸ் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. குறிப்பா வண்டி வாகனங்கள் வாங்குவது, இல்ல திருமணம் போன்ற விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள், அப்புறம் வேலையில நல்ல பெயர் வாங்குவது, எந்த ஒரு வேலையும் ரொம்ப சிறப்பாக கையாண்டு நல்ல புகழை பெறுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமான செயல்பாடுகள் வைத்துக் கொள்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், சிறப்பான வெற்றிகள் ஏற்படும், சுபங்கள் நிகழும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமான ஒரு போக்கையும் கையாள்வது நல்லது.